2022 நடந்த குரூப் 4 கொஸ்டின் பேப்பரில் உள்ள ஒவ்வொரு கொஸ்டினும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த கொஸ்டினோட எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கப்புறமா அது சிலபஸில் எங்கேருந்து கேட்குறேன், என்ன அடிப்படையில் அதை கேட்குறாங்க, புக்கில் பழைய புக்கில் எங்கே இருக்குது, புது புக்கில் எங்கே இருக்குது, இல்லை ரெண்டுலேயும் இருக்கா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மொதல் 10 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம் தமிழில். இப்போது நம்ம பார்க்க போகிறது அடுத்த பார்ட். இந்த 11வது கேள்வியும் 12வது கேள்வியும் ஒரே பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் தான். முதல் கேள்வி என்னென்னா, பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது கேள்வி, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே கூற்று தொடர்பான கேள்வி தான். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், இந்த பாடம் ஆரம்பிக்கிறதே அந்த பாடல் வரிகளில் தான் ஆரம்பிச்சிருக்கும். அதேமாதிரி இந்த பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் அந்த பாடல் வரிகள் இந்த பாடத்தோட அடுத்த பக்கத்தில் கடைசி பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல்ங்கிறது சரிப்படாது, பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது அப்படிங்கிறது. இது எந்த பாடத்தில் இருக்குது அப்படின்னா 9th புது புக்கில் 2nd டேர்மில் ஃபஸ்ட்டு பாடம் குடும்ப விளக்கு அப்படிங்கிற பாடம் பாரதிதாசனுடைய பாடம். பாரதிதாசன் சிலபஸில் எங்கே வர்றார் அப்படின்னா பகுதியை தமிழர் நீளும் தமிழ் தோன்றில் முதல் பகுதியிலே பாரதிதாசன் வந்தார். 13வது கேள்வி பொறுத்துக, பாவகைகள் 4 ஒரு பக்கமும் அதோட ஓசைகள் 4 ஒரு பக்கமும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். ஸ்கூல் புக்கில் 184வது பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க, 8ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில். ஸோ இதில் அதுக்கான விடை அதுக்கு முந்தின பக்கத்திலே கொடுத்துருப்பாங்க. பாவகைகள் 4 வகைப்படும். அது என்னெல்லாம் அப்படின்னா வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இதோட ஓசை கொடுத்துருப்பாங்க. வெண்பா செப்பலோசை உடையது, ஆசிரியப்பா அகவலோசை உடையது, கலிப்பா துள்ளலோசை உடையது, வஞ்சிப்பா தூங்கலோசை உடையதுன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் அறநூல்கள் பெரும்பாலும் வெண்பாவால் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த சங்க இலக்கியங்கள் பலவும் ஆசிரியப்பாவால் அமைஞ்சிருக்கும். கலித்தொகை கலிப்பாவால் அமைஞ்சிருக்கும். இதையும் இது கூட சேர்த்து படிச்சுக்கலாம். அப்போ வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, கலிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. ஆப்ஷன் டிங்கிறதான் சரியானது. சிலபஸில் பகுதியாக இலக்கியத்தில் 3வது பகுதியில் பாவகை அப்படிங்கிற வரிகள் இடம்பெற்றாலும் இது சரியான சிலபஸில் பொருந்தி வருது எங்கே அப்படின்னா பகுதியாக இலக்கணத்தில் முதல் பகுதி பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். அந்த பாவகைகளும் அதற்கு பொருத்தமான ஓசையை தேர்வு செய்தல். அடுத்ததாக 14வது கொஸ்டின் 15வது கொஸ்டின் ரெண்டுமே ஒரே மாதிரியான கொஸ்டின் தான். என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஆங்கில சொல் கொடுத்து அதற்கான தமிழ் சொல்ல கேட்டிருக்காங்க. முதல்ல கோல்டு பிஸ்கட், அதுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது ஆங்கிலத்தில் 4 வார்த்தைகள் கொடுத்து அதற்கான தமிழ் சொல் என்னன்னு பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டுமே எங்கே இருக்குது அப்படின்னா புது 10th புக்கில் தான் இருக்குது. பழைய புக்கில் இல்லை, ரெண்டுமே புது 10th புக்கில் இருக்குது. புது 10th புக்கில் 150வது பக்கம் அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 14வது கொஸ்டின் கோல்டு பிஸ்கட் இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. கோல்டு பிஸ்கட்ங்கிறது பிறமொழி, அதற்கு இணையானது தமிழ் சொல் தங்க கட்டின்னு கொடுத்துருக்காங்க. தங்க கட்டி ஆப்ஷன் சி தான் சரியானது. இது எங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பிறமொழி சொற்களை தமிழ் சொல்லாக மாற்றி எழுதுங்கன்னு சும்மா ஒரு பேசேஜ், ஒரு பத்தி மாதிரி கொடுத்துட்டு அந்த பத்தியில் உள்ள பிறமொழி சொல்லையும் தமிழ் சொல்லையும் தனித்தனியாக எழுதுங்கன்னு ஒரு பயிற்சி மாதிரி கொடுத்ததுலேருந்து கூட கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ கேள்வி எங்கெல்லாம் கேட்குறாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்த கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தான். 4 ஆங்கில சொல் கொடுத்து அதுக்கு இணையான தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க. 24வது பக்கம் அதே 10th புக்கில் 24வது பக்கத்தில் முதல் பாடத்துக்கு பின்னாடி கலைச்சொல் அறிவோம்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல வவ்வல்னா உயிரெழுத்து, கான்சோனன்ட்னா மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி அப்படிங்கிறது பொருள். அப்போ இந்த நாணயம் மேட்ச் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் டிங்கிறது தான் சரியான விடை. சிலபஸில் எங்கே வருது அப்படின்னா பகுதியாக இலக்கணத்தில் 7வது பகுதி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். இந்த பகுதியில் முழு மதிப்பெண் எடுக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு பாடத்துலையும் கடைசியாக கொடுத்துருப்பாங்க. கடைசி பக்கத்தில் கலைச்சொல் அறிவோம்னு ஆங்கில வார்த்தைகளும் அதற்கு இணையான தமிழ் சொல்லும் கொடுத்துருப்பாங்க. எங்கே இருந்துன்னா 6th-லேருந்து 12th வரைக்குமே கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியை நம்ம வாட்சி பார்த்தாலே இந்த சிலபஸில் இந்த டாப்பிக்கை கவர் பண்ணிடலாம். 16வது கொஸ்டின், குமரி கண்ட நோய்க்கு குமரி கோடு. இதில் குமரின்னு அழைக்கப்படக்கூடிய மூலிகை எதுன்னு கேட்டிருக்காங்க. சோற்று கத்தாழை அப்படிங்கிறது சரியான விடை. இது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். குமரி கண்ட நோய்க்கு குமரி கோடு என்னும் வழக்கு ஏற்பட்டது. குமரி கண்ட நோய்க்கு, குமரி அப்படிங்கிறது பெண்களை குறிக்கும். பெண்கள் கண்ட நோய்க்கு, அதாவது கருப்பை சார்ந்த நோய்களுக்கு குமரி, குமரிங்கிறது இங்கே கற்றாழை குறிக்கும். அப்போது பெண்களுடைய கருப்பை சார்ந்த நோய்களை நீக்கிறதுனால இதை நம்ம குமரி கண்ட நோய்க்கு குமரி கோடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாடத்தோட பெயர் நோய் தீர்க்கும் மூலிகைகள். இது எங்கே இருக்குது அப்படின்னா பழைய 9ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பழைய பாடப்புத்தகத்தில். சிலபஸில் பகுதியில் 19வது பகுதி நோய் தீர்க்கும் மூலிகைகள் தொடர்பான செய்திகள்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பாடத்தோட பேரும் நோய் தீர்க்கும் மூலிகைகள் தான். புது புக்கில் இது இல்லவே இல்லை, பழைய புக்கில் மட்டும்தான் இந்த டாபிக் இருக்குது. அதனால் சிலபஸ் கவர் பண்ணணும்னா இந்த பாடத்தை படித்தே ஆகணும். அடுத்த கொஸ்டின் 17வது கொஸ்டின், புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஊவேசா, சீகன் பால் கையர், ஜி போப்பு, வீரமாமுனிவர் அப்படின்லாம் மொழி பெயர்த்தவங்க தான். இதில் பதிப்பித்து வெளியிட்டது அப்படின்னா ஊவேசா அப்படிங்கிறதான் சரியான. இது புது புக்கில் மட்டும்தான் இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க. ஊவேசா 1894ஆம் ஆண்டு முதலாக பதிப்பித்து வெளியிட்டார் எதை, புறநானூற்றை. இது எங்கே இருக்குது அப்படின்னா 11th புது 11th 3வது பாடம் புறநானூறு அப்படிங்கிற பாடம் புது புக்கில் மட்டும்தான் இருக்குது. சிலபஸில் எங்கே இருக்குது அப்படின்னா பகுதி தமிழர் நீளம் தமிழ் தொண்டுமில் 10வது பகுதியில் ஊவே சாமிநாதர் தொடர்பான செய்திகள். அதே மாதிரி இதோடு தொடர்புடைய இன்னொரு கேள்வி படிச்சுக்கலாம். புறநானூற்றை முதலாக எப்போ பதிப்பிச்சார் அப்படின்னா 1894 ஊவேசா. அதே மாதிரி இன்னொரு நூலையும் பதிப்பிச்சிருப்பாரு. அது என்ன அப்படின்னா வீடு தூது அப்படிங்கிற நூலை 1930
உவேசா முதல்ல பதிப்பிச்சிருப்பார். இங்கே 1930 தமிழ் வீடு தூது உவேசா பதிப்பித்தார், முதல்ல பதிப்பித்தார். இங்கே புறநானூற்றை முதலாக பதிப்பித்தார் 1894. 1930 தமிழ் வீடு தூது. அடுத்ததாக 18வது கொஸ்டின், 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ஐங்குறுநூறு தான் சரியானது. 3 அடி சிற்றலை, சிற்றலைனா சிறிய எல்லை. அந்த பாடல் குறைஞ்சபட்சம் இந்த இத்தனை அடிகள் இருக்குன்னு சொல்கிறது தான் சிற்றலை. குறைஞ்சபட்சம் 3 அடிகளாவது இருக்கணும் அப்படிங்கிறது. பேரெல்லை, அந்த பாட்டு 6 அடிகளை தாண்டி போகக்கூடாது, இருக்கிறதுலே பெரிய எல்லை அப்படிங்கிறது தான். அப்போ அந்த பாட்டு 3 அடியிலேருந்து 6 அடிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இது ஐங்குறுநூறு. இது ஐங்குறுநூறை வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, அந்த நூலை கொடுத்து இது எதோட எல்லை என்ன அப்படின்னு கேட்கலாம். 3 to 6, 6 to 9 இப்படி ஏதாவது கொடுத்து கேட்கலாம். அதே மாதிரி அகவற்பாக்களால் ஆன நூல் எது அப்படின்னு கேட்கலாம். இல்லை ஐங்குறுநூறோட பாவகையை கேட்கலாம். ஸோ இப்படி மாற்றி கேட்கலாம். அதே மாதிரி ஆப்ஷனில் உள்ள மற்ற எல்லைகளையும் தெரிஞ்சுக்கலாம். குறுந்தொகைங்கிறது 4லேருந்து 8. அதே மாதிரி அகநானூற்றோட எல்லைங்கிறது 9 to 13 to 31 வரும். ஏன்னா இருக்கிறதுலே பெருசாக தான் நெடுந்தொகைன்னு, அதனால தான் அதை சொல்கிறோம். நற்றிணை தான் 9லேருந்து 12 வரைக்கும். இது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். புதுசாக உள்ள 11th புக்கு, 11th புக்கில் 2வது பாடம் ஐங்குறுநூறு. அதில் நூல் வெளியில் கொடுத்துருப்பாங்க. 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் தான் ஐங்குறுநூறு அப்படின்னு. இந்த கொஸ்டின் புது புக்லேயும் இருக்குது, பழைய புக்லேயும் இருக்குது. பழைய புக்கில் 11th 12th ரெண்டுலேயுமே இருக்குது. 11th கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐங்குறுநூற்றில் 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்ட 500 பாடல் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 12th கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல்னு கொடுத்துருக்காங்க. சிலபஸில் பகுதியாக இலக்கியத்தில் 4வது பகுதியில் ஐங்குறுநூறு. அடுத்து 19வது கொஸ்டின், சரியான இணையை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு 4 இது கொடுத்துருக்காங்க. அந்த சொல்லோட பொருள் கொடுத்துருக்காங்க. இப்போ துவரை அப்படின்னா பவளம் அப்படிங்கிறது தான் பொருள். அப்போ இது தவறாக கொடுத்துருக்காங்க. மறை அப்படின்னா தாமரை, தாமரை மலர். அப்போ இதுதான் சரியான பொருள், அதுவும் தவறு. விசும்புனா வானம், மதியம் நிலவுங்கிறது சரி. அப்போ சியும் டியும் தான் சரி. ஆப்ஷன் சிங்கிறது தான் சரியான விடை. இப்போ துவரைங்கிறதோட பொருள் பவளம். மறை அப்படின்னா தாமரை மலர், விசும்பு அப்படின்னா வானம், மதியம் அப்படின்னா நிலவு. இது எங்கே இருக்குது அப்படின்னா 9th 3வது பாடம் ராவண காவியம் அப்படிங்கிறது 9th 2nd term. ராவண காவியம் சிலபஸில் எங்கே வருது அப்படின்னா பகுதியாக இலக்கியத்தில் 3வது பகுதியில் ராவண காவியம் வருது. ஆனால் இந்த கேள்வி எதை அடிப்படையாக வச்சு கேட்டிருக்காங்க அப்படின்னா பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அப்படிங்கிற அடிப்படையில் தான் கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி பொருளை கொடுக்கும்போது பொருத்துக்க அடிப்படையில் தான் கேட்பாங்க. 20வது கேள்வி, ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டமும் ஆசியாவோட சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற பட்டமும் எப்போ வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல பெரியார் பட்டம் கொடுத்தது 1938 நவம்பர் 13. எங்கே கொடுத்தாங்க அப்படின்னா சென்னையில் வச்சு கொடுத்தாங்க. அடுத்து தெற்காசியாவோட சாக்ரட்டிஸ் அப்படிங்கிறது 27/6/1900 யுனெஸ்கோ மன்றம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சிங்கிறதா சரி. பழைய 6th 2nd termல பெரியார் பாடத்தில் அந்த பாக்ஸில் கடைசியாக கொடுத்துருப்பாங்க. 1970ஆம் ஆண்டு சமுதாய சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக ஐக்கிய நாடுகள் அவையின் யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஆண்டு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, வேறு எந்த தகவலும் இருக்காது. புது புக்கில் தான் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. 9th 3rd termல 29வது பக்கம் பெரியார் பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. 1938 நவம்பர் 13 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது. அதே மாதிரி 27/6/1970 ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு நிறுவனம் யுனெஸ்கோன்னு கொடுத்துருப்பாங்க. அது தவறு, யுனெஸ்கோ மன்றம். இது ஒரு சர்ச்சைக்கு உள்ளாகி அதுக்கப்புறம் இப்போ உள்ள அப்டேட் பண்ணிட்டாங்க, யுனெஸ்கோ மன்றம்னு இருக்கும். அந்த யுனெஸ்கோ மன்றம் தான் தந்தை பெரியாரை தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பித்தது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சிலபஸில் பகுதி தமிழர் நீளும் தமிழ் தோண்டும்ல 13வது பகுதியில் தந்தை பெரியார் வர்றார். இந்த 20வது கொஸ்டினோட செகண்ட் பார்ட் முடியுது. மீதி கொஸ்டின்ஸை அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். நன்றி.